friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல chicken வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்டார்ட்டர் பார்க்கலாம். Friends யாராச்சும் வீட்டுக்கு வராங்க அப்படினா இத வந்து ரொம்ப ஈஸியா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இத வந்து நல்லா அரைச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இத வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கோங்க. அடுத்து நமக்கு வந்து சிக்கன் வேணும். நான் இன்னைக்கு வந்து 250 கிராம் எலும்பில்லாத சிக்கன் துண்டுகள் எடுத்துர்க்கேன். அது வந்து கொஞ்சம் சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் மிக்ஸில வந்து ஒழுங்கா அடிபடும். இத வந்து மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம். மாத்திட்டு இதையும் வந்து நம்ம நல்லா மின்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி அரைச்ச சிக்கனையும் நம்ம அதே பவுல்ல மாத்திடலாம். கூடவே ஒரு வெங்காயம். அதை வந்து ரொம்ப சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். சின்னதா இருந்துச்சுனா தான் ஒழுங்கா பைண்ட் ஆகி வரும். அதனால சின்னதா கட் பண்ணிக்கோங்க. ஒரு கை நிறைய சின்னதா நறுக்குன மல்லி இலை. கூடவே மசாலாக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் 1/2 ல இருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம். கூடவே கொஞ்சமா மிளகு, கூடவே தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்துர்க்கேன். கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஏன்னா இந்த சிக்கன்ல வந்து ஃபேட் இருக்காது. அதனால நம்ம எண்ணெய் சேர்த்தோம்னா தான் சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கும். இல்ல வந்து ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிரும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம்னா அவ்வளவுதான், ரெடி ஆகிரும். அவ்வளவுதான், சிக்கன் ரெடியா இருக்கு. இனி இத வந்து நம்ம குச்சியில குத்தி வைக்கணும். நம்ம கிட்ட குச்சி இருந்துச்சுனா குச்சி பயன்படுத்தலாம். இது இல்லாம எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். கையில லைட்டா எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு நம்ம வந்து அந்த குச்சியில பிரஸ் பண்ணி வைக்கணும். நம்ம இத வந்து panல போட்டு எடுக்கிறதுனால ரவுண்டா இல்லாம கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளாட்டா வச்சோம் அப்படினா எல்லா பக்கமும் வந்து panல படுற மாதிரி இருந்துச்சுனா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளாட்டா வைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளாட்டா வச்சோம் அப்படினா எல்லா பக்கமுமே அழகா அந்த கல்லுல பட்டு வரும்போது நல்லா இருக்கும். ஒருவேளை நம்ம கிட்ட இந்த மாதிரி குச்சி இல்லனா கூட நம்ம இந்த மாதிரி சும்மா கூட அதே மாதிரி ஷேப் மாதிரி பண்ணலாம். இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப குண்டா இல்லாம கொஞ்சம் இந்த மாதிரி வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரெடியா இருக்கு. இனி இத வந்து ஒரு ஃப்ளாட்டான கல்ல நம்ம போட்டு எடுக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து தோசை கல் எடுத்துர்க்கேன். அப்படிலாம் நெருப்பு மேல டைரக்டா சுட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். பார்பிக்யூ மாதிரி நம்ம பண்ணலாம். இதுல வந்து ரொம்ப எண்ணெய் சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமாவே போதும். 1 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்திருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் லைட்டா சூடானதும் இத வந்து நம்ம உள்ள வச்சிடலாம். ஒண்ணொண்ணா வச்சதுமே திருப்பிட கூடாது. அது வந்து கீழ கொஞ்சம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம திருப்பணும். இல்லனா வந்து பிஞ்சி போன மாதிரி ஆகிரும். ரொம்ப ஹை ஹீட்ல வைக்க தேவையில்ல. ஒரு 4 பக்கமும் நல்லா அந்த ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ பாருங்க ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம திருப்பும்போது கரெக்ட்டா அழகா திருப்ப வரும். எல்லாத்தையும் திருப்பி போட்டுறலாம். அதே மாதிரி இந்த சின்ன சைடு இருக்கும்ல அதுலயே வச்சு எடுத்தோம் அப்படினா நமக்கு வந்து இன்னும் அந்த 4 பக்கமும் நல்லா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வச்சிட்டு எல்லா பக்கமும் நல்ல அந்த கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வெளிய வச்சிடலாம். அவ்வளவுதான். டடா! அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா தெரியுது. கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வரப்போ டக்குன்னு பண்ற மாதிரியான ஒரு சூப்பரான டிஷ். நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.